கேட்கறேன் நான் கேள்வி. எங்க உழைக்கிறாரு அவரு? இன்ஸ்டாகிராம்ல தான் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு. பொம்பளைங்க படமா வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உழைப்பா? சும்மா இருங்க நீங்க. அதாவது நேத்திக்கு என்ன ஆயிடுத்து, செல்வ பெருந்தகை வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி சமாச்சாரத்துல ஒரு ட்விஸ்ட். அதாவது இதுக்கு ஒரு ஜாதி சாயத்தை பூசிட்டாரு. அவர் எங்க போனாலும் ஒரு ஜாதி சாயம் பூசுவாரு. நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள்ல என்ன ஆச்சுங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாலேயும் பல்வேறு இடங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு எதிராக பலர் வேலை பார்க்குறாங்கங்கிற மாதிரிலாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த நேற்று அவர் பேசின பேச்சு வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். ஏன்னா இவங்க வந்து சமூக நீதி பேசுறவங்க. ராமசாமி நாயக்கர், நான் பெரியாருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் அவரை பெரியாரே தந்தை எல்லாம் நான் கூப்பிடுறது கிடையாது. ராமசாமி நாயக்கர் தான் அவர் பேரு. அதை வச்சே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க அப்பா வச்ச பேரு அது ராமசாமிங்கிறது. நாயக்கருங்கிறது அவருடைய ஜாதி பெயர். அதனால அது அப்படித்தான் நான் சொல்லுவேன். ராமசாமி நாயக்கரை வந்து தோல்ல தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு கும்பல், ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற கும்பல் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரே, அதுவும் கூட்டணி கட்சி தோழமை கட்சியில இருக்கிறவரே சொல்லிட்டாரே. அதாவது தன்னைத்தானே ஒரு கொத்தடிமையா வச்சிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறது டிஎம்கேக்கு பயங்கரமான எரிச்சல்